அத்தை அத்தை விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்ன விஷயம்? நம்ம சேனலில் 2 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அத்தை. அப்படியா? பரவாயில்லையே. நன்றிம்மா. சப்ஸ்கிரைப் பண்ண 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோவை பாருங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னம்மா சாப்பிட்டியா? வா உட்காரு. ஆமாம்மா சாப்பிட்டேன். இட்லி நல்லாவே இல்லைம்மா. என்ன இருந்தாலும் நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி வரமாட்டேங்க பத்தியாம்மா. அப்புறம் வீட்டில் வர மாதிரி இருக்குமா இட்லி? நம்ம அரைக்கிற பக்கம் வேறு, அவங்க அரைக்கிறது வேறு. அவங்க வியாபாரத்துக்கு பண்ணுவாங்க, அது அப்படி தான் இருக்கும். சாப்பிட்ட மாதிரியே இல்லைப்பா. போமா. என்ன பண்ண, நம்ம தலையிலுக்கு இதே நம்ம தீபாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தா அழகாக அடுப்பில் நம்மளுக்கு விதவிதமாக செஞ்சு போட்டிருப்பா. சிலிண்டர் இல்லைனாலும் நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். நம்ம தலையிலத்தில் தான் இப்படி எழுதியிருக்கேன். அப்புறம் நம்மளுக்கு எங்கே அப்படி சோறு கிடைக்கும்? யார் அத்தை அந்த தீபா? உனக்கு அவ்வளோ தெரியாது சொன்னான். உங்கள் அண்ணன் மக தானே அத்தை? எனக்கு தெரியும். ஆமாம், அவதான். அவ்வளோதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். என்ன பண்ண, என் பிள்ளை ஒன்றையே கெட்டு பண்ணிட்டான். வேறு வழி இல்லாமல் உன்னை கட்டி வச்சிருக்கு. அவள் தான் ஓடி போயிட்டாலாமே. ஓடி போயிட்டாளா? உனக்கு யார் சொன்னாத? உங்கள் மகன் தாத்த சொன்னாவ. அவியலுக்கெல்லாம் ஆசை தானா, ஆனால் அவி அம்மாக்கெல்லாம் கொஞ்சம் பயமா உங்கள் வாயை பார்த்து. அவள் எப்படி வாழ விடுவான்னு தெரியலையே, அவள் வீட்டில் எப்படி பொண்ணை கொடுக்குன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தாவ போல. அந்த பிள்ளை அதை கேட்டு பயந்து தான் ஓடிட்டாமே யாரையோ லவ் பண்ணி சொன்னாவ. உங்கள் மகன் தாத்த சொன்னாவ என்கிட்டதை. சொல்லிட்டானா? அதையும் சொல்லிட்டான் போல. ஒன்று விட மாட்டான், பொண்டாட்டிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவான். இவனை பெற்றதுக்கு நான் பிள்ளை பெக்காமே இருந்திருக்கான் போல. ஆமாத்த, எல்லாத்தையும் சொல்லிடுவாவ. அதான் நிறைய பேர் மாப்பிள்ளை கேட்டு வந்தாவலாம். உங்களை பார்த்து தான் விசாரிச்சுட்டு பயந்து போயிட்டாவலாம் பொண்ணு கொடுக்காம. நீங்கள் வாழ விட மாட்டியேன்னு அதையும் சொன்னாவ. ஆமாம். இன்னைக்கு அவன் வரட்டு. என்ன நினச்சிட்டு இருக்கான்னு தெரியல மனசில். என்னென்ன பேசி வச்சிருக்கான் என்னை பற்றி பொண்டாட்டிக்கிட்ட? இப்படி பேசினா அவன் மதிப்பாளா என்ன? எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியும் இதெல்லாம். அதனால் நீங்கள் நான் மதிக்க மாட்டேன்னு நினைக்காதீங்க. உங்களை மதிச்சுட்டு தானே நான் நடந்துட்டுருக்கேன். ஆமாம், எங்கள் வீட்லேயும் வந்து சொன்னாவ. உங்கள் சொந்தக்காரே வந்து சொன்னாவத்தே அவள் வாழ விட மாட்டா, அவளுக்கு கொஞ்சம் வாய் அதிகம்னு. ஆமாம், எங்கள் வீட்டில் தான் சரி மாப்பிள்ளை நல்லா பார்த்துப்பாரு, ஆசைப்படுறாரே, ஆசைப்பட்டா நல்லா வச்சுப்பாருன்னு கொடுத்தாவ. நீங்கள் ஒன்றும் அதை பெருசுப்படுத்தாதீங்க. சரி போய் வேலையை பாருல. அப்போ வந்துட்டான். வேலை எதுவும் இல்லத்தே, அதான் சிலிண்டர் இல்லைல்ல. இப்போ ஹோட்டலில் சாப்பாடு வாங்கியாச்சு. இனி மதியானத்துக்கு உங்கள் மகன் வாங்கிட்டு வந்துடுவாவ. அப்படியே உட்காந்து நம்ம கதை பேச வேண்டியதுதான். வேறு இன்றைக்கி வேலை எதுவும் இல்லத்தே எனக்கு பெருசாக. நம்ம உட்காந்து பேசுவோம். என்னெல்லாம் வாங்கிட்டு எனக்கு பேச வேண்டியிருக்கு? இப்படி நக்கல் அடிச்சு நான் இலக்காரமாக பேசுறதுக்கு வந்திருக்கேன். உட்காந்து பேசணுமா? பேச்சு நான் எங்கத்தையும் நக்கல் அடித்தேன்? உண்மையை தானே பேசினேன். உண்மையை பேசினா நக்கல் அடித்தாங்கீங்களே நீங்கள். அண்ணி எதுக்கு இப்போ 2 நாள் நம்ம வீட்டில் தங்குறாவ? நம்ம வீட்டு ஜாலியாக இருக்குன்னு தானே. நம்ம பேசினா தானே அவளுக்கு ஜாலியாக இருக்கும். இன்னும் தங்கியிருக்காவில் 2 நாள் அவளை சந்தோஷமாக அமுச்சு வைக்க வேணாமா? நம்ம அதான் பேசுவோங்க.